எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறவள நீங்க இப்படி தொடுறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையான்னு மகேஷ பார்த்து ஆனந்தி கேட்க, உன் கழுத்துல தாலி கட்ட போறவன் நான் அங்க இருக்கும்போது, நீ இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறேன்னு சொல்ற. அப்படி நீ யாருக்கு மனைவியாக போறன்னு ஆனந்திய பார்த்து மகேஷ் கடுப்பா கேட்கிறாரு. நான் அன்புக்கு தான் மனைவியாக போறேன். அன்பு தான் என்னோட புருஷன். என்னோட அழகன் தான் அன்புன்னு சொல்லிட்டு தைரியமா ஆனந்தி தன்னோட காதல மகேஷ்ட்ட சொல்றாங்க. ஆனந்தி சொன்னதை கேட்டு நம்பாத மகேஷ் ஆனந்திய கூட்டிட்டு நேரா அன்புவ பார்க்க போறாரு. ஆனந்தி உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றா. இது உண்மையான அன்புவ பார்த்து மகேஷ் கேட்க, அன்புவும் அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. நான் உன்னை என்னோட கூட பிறந்தவன் மாரி நினைச்சேன்டா. என்னோட கூட இருந்துகிட்டே எனக்கு இப்படி குழி பறிச்சுட்டியே. நீ எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் கூடவே இருந்துட்டு எனக்கு பின்னாடி நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க. நான் ஆனந்திய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்னோட விருப்பத்த ஏற்கனவே உன்ட்ட சொல்லிட்டேன். ஆனா அது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு உண்மைய என்ட்ட இருந்து மறைச்சிட்டியேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அன்புவ மகேஷ் ஓங்கி அறையிறாரு. நீ இனிமே இந்த கம்பெனில வேலை பார்க்கவே கூடாது. இப்பவே நீ இந்த கம்பெனிய விட்டு போன்னு சொல்லிட்டு அன்புவ அங்கிருந்து துரத்த பார்க்குறாரு. ஆனா எதுக்காகவும் ஆனந்திய நான் உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனந்தி என் வீட்டு மகாராணி. என் வீட்டு மருமக. அவ எனக்கு மனைவியாக போறத யாராலையும் தடுக்க முடியாது. முடிஞ்சா நீ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆனந்திய தர தரன்னு மகேஷ் இழுத்துட்டு போறாரு. அன்பு என்னை காப்பாத்த அன்புன்னு ஆனந்தி எவ்வளவோ கதறினாலும் மகேஷுக்கு முன்னாடி அன்புவால எதுவுமே செய்ய முடியல. மகேஷ் இழுத்துட்டு போறத அன்பு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. மகேஷை மீறி மகேஷ்கிட்ட இருந்து ஆனந்திய அன்புவால காப்பாற்றவும் முடியல. ஆனந்தி தன்னை தான் காதலிக்கிறான்னு தெரிஞ்சுமே நான் ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மகேஷ் சார் இவ்வளோ பிடிவாதமா இருக்காரு. இவரையும் மீறி நான் ஆனந்தியை எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்? மகேஷ் சார்கிட்ட இருந்து ஆனந்தியை பிரிச்சு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியாம அன்பு அங்கிருந்து குழப்பமாவே கம்பெனியை விட்டு கிளம்பி வெளியில போறாரு. இதுக்கு பின்னாடியும் மகேஷ் ஆனந்தியை விட்டு கொடுத்தா மட்டும்தான் அன்புவால ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா மகேஷை மீறி அன்பு எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு வர்ற எபிசோட்ல பொறுத்திருந்து பார்க்கலாம்.